அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது என்றே யாருக்கும் புரியாத புதிராகத்தான் இருக்கிறது என்றே கூறலாம். ஏனெனில் தற்பொழுது கூட்டணி கட்சிகளும் அவ்வப்பொழுது பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்து வருகிறார்கள் என்பதை நாம் கண்முன்னே பார்த்துக் கொண்டுதான் வருகிறோம். சமீபத்தில் கூட அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை தரக்குறைவாக பேசிய சம்பவங்களும் நடந்தேறியது. அது மட்டுமல்லாது இப்பொழுது இருப்பவர்களில் இபிஎஸ் தான் புத்திசாலி, எடப்பாடி பழனிசாமி தகாத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி அண்ணாமலை பேசக்கூடாது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சமீபத்தில் அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாது எடப்பாடி பழனிசாமிக்கு சீமான் ஆதரவாக பேசியதால் இவர்கள் கூட்டணி வைப்பார்களோ என்ற ஒரு சந்தேகமும் எழுந்த வண்ணம் உள்ளன. ஆனால் தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்று இறங்குவதற்குள் தற்பொழுது சிவகங்கையில் ஒரு செய்தி உண்டாகியுள்ளது. என்ன செய்தி என்று பார்த்தால், நாம் தமிழர் கட்சியை புகழ்ந்து அதிமுக நிர்வாகி ஒருவர் ஒரு போஸ்டரை ஒட்டியுள்ளார். அதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு அதிமுக தொண்டர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகள் என்ற ஒரு போஸ்டரை ஒட்டியதால் தற்பொழுதுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு மரண பீதி ஏற்பட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும். அது மட்டுமல்லாது இவர்கள் கூட்டணி வைத்தால் நம் நிலைமை என்ன ஆகிவிடுமோ என்ற ஒரு பயத்திலே அவர் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைப்பார்கள் என்று சமீபத்தில் கூட பேசப்பட்டது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நாங்கள் தனித்துதான் போட்டியிடுவோம், எங்களது கொள்கை கோட்பாடுகளை ஏற்று எங்களுடன் யார் வந்தாலும் கூட்டணியில் இணைவோம் என்று பேசியதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்த ஒரு போஸ்டர் மிக வேகமாக பரவி வருகிறது.